Hello friends, welcome back to our CodeFactz YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா C programming language ஓட basic syntax எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்காதவங்க கீழ description boxல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். And இந்த வீடியோவை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இந்த stdio.h அப்படின்றது ஒரு ஹெட்டர் ஃபைலு. அந்த ஹெட்டர் ஃபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். stdio அப்படின்றது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இதுதான் அதோட அப்ரிவேஷன். அதாவது நம்ம ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியும். இதுதான் இந்த ஹெட்டர் ஃபைலுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்டு மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் தெளிவாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். அதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸை ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிளாக்ஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இந்த பிளாக்ஸ் ஆஃப் கோட்குள்ளார ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக ரிட்டன் 0 அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரிட்டர்ன்ஸ் நத்திங், அதாவது இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாய்டு யூஸ் பண்ணாலும் இந்த சின்டாக்ஸ் கரெக்டு தான். அதாவது வாய்டுனா என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத இடத்துல நீங்கள் டேட்டா டைப் வாய்டு கொடுத்தாலும், ஃபங்க்ஷனுக்கான டேட்டா டைப் வாய்டு கொடுத்தாலும் அது கரெக்டு தான். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சி ப்ரோக்ராமோட பேசிக் சின்டாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் டைப் பண்ணி கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம CodeFactz சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, வேரியபிள்னால் என்ன, அந்த வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.